இரு, அம்மா வராங்க. டேய், எந்த சட்டையடா அயர்ன் பண்ணோம்? ஒயிட். சரி, என்ன இன்டர்வியூ? அது ஒரு கம்பெனி. என்ன கம்பெனிடா? என்ன கம்பெனி சொன்னா உனக்கு தெரியுமா? என்ன கம்பெனின்னு சொல்ல. எதுக்கு இப்ப என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்படியே பேசினா நான் வேலைக்கு போக மாட்டேன். கம்பெனி நேம் சொல்றதுல என்னடா இருக்கு? சொல்ல முடியாது. அப்ப என்னால அயனும் பண்ண முடியாது, போ. மா, டென்ஷன் ஏத்தாதமா. டென்ஷன் ஏத்துறனா? சரிப்பா, சரி, நீ சொல்ற வேலையை பண்ற வேலைக்காரி தானே நானு. நான் அப்படியே பண்றேன். இப்ப எதுக்கு இப்ப எல்லாம் பேசுற? பின்ன என்னடா, கம்பெனி நேம் என்னன்னு தானே கேட்ட. ஏதோ மூணாவது மனுஷிகிட்ட பேசுற மாதிரி பேசுற. அப்படிலாம் இல்ல. அப்படிதான்ப்பா, அப்படிதான். நீ ஒண்ணு சொன்னா அதை உடனே செஞ்சிடணும். அதுவும் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். இல்லன்னா சாருக்கு அப்படியே கோவம் வந்துரும்ல. நல்லா செஞ்சுட்டா பாராட்டல மாட்டீங்க, ஆனா தப்பு பண்ணிட்டா மட்டும் உடனே திட்டி தீத்துருவீங்க இல்ல? எதுக்கு இப்ப என்ன வெறுப்பேத்துற? வெறுப்பேத்துற? ஒரு 4 வார்த்தை இப்படி வெறுப்பா பேசினதுக்கு இப்படி பேசுறிய. நீ என்ன எவ்வளவு நாள் வெறுப்பா பேசிருக்க? அதுக்கெல்லாம் நான் கத்தி இருக்கணும்டா, அப்ப தெரியும். கட்ட வேண்டியதானே? நீ குழந்தையா இருந்தப்போ அழுதது, என்ன காயப்படுத்தினது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப கூட நீ என்ன கத்தும் போது நீ குழந்தையா இருந்தப்போ அழுதியே, அது பொறுத்துக்கிட்ட மாதிரி இப்பவும் அப்படியே பொறுத்துக்கிட்டே போயிடுறேன். அப்ப நான் உன் அம்மாவை மதிக்கலன்னு சொல்றியா? மதிச்சிருக்கப்பா. எப்பெல்லாம் தெரியுமா? உங்க அப்பா கிட்ட காசு கேட்கணும், உனக்கு ஏதாவது பேரண்ட்ஸ் மீட் வந்தா உங்க அம்மா வேணும், அந்த நேரம் எல்லாம் பேசுவியே, அப்ப மதிச்சிருக்க. ஒரு பசங்களை பெத்து வளர்த்து அதுங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சு அவங்க சந்தோஷத்துக்காக எங்க சந்தோஷத்தை மறந்து. ஏமா இப்பெல்லாம் பேசுற? நான் பண்ண தப்புதாம்மா, மாத்திக்கிறேம்மா. ஐயோ, எனக்காக நீங்க ஒண்ணுமே மாத்திக்க வேணாம்பா. உங்களுக்காக நீங்க மாத்திக்கோங்க. நாளைக்கு உனக்கு பிறக்க போற குழந்தை இருக்குல்ல, அதுக்காக உன்னை மாத்திக்கோ. சரிம்மா. பாத்துக்கோங்க. சரி, அயன் பண்ணிட்டு வரேன். அம்மா, நான் இன்டர்வியூ போறேன். நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் அதான் உண்மை. இத்தனை நாள் நீ எனக்காக வாழ்ந்திருக்க, அதை நான் புரிஞ்சுக்கலாமா? இனிமேட்டு நான் உனக்காக வாழ்றேன், அதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சாரிம்மா. அழாதப்பா, நல்லபடியா இன்டர்வியூக்கு போயிட்டு வா, சாப்பிட்டு போ. சரி. அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஆல் தி பெஸ்ட்.